பாராட்டக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் பற்றியோ இல்ல நாடாளுமன்ற இல்ல உள்ளாட்சி தேர்தல் வரும்போது நாமெல்லாம் வந்து அது காங்கிரசுக்கு ஒரு புது உற்சாகமும் தம்மும் தரக்கூடிய நிகழ்வு. அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கு, இன்னும் எனக்கு ஒரே 3 வருஷம் இருக்கு. பார்லிமெண்ட் சட்டசபை எலெக்ஷன் வந்து இன்னும் 5 வருஷம் இருக்கு. அதனால இப்போ எலெக்ஷனை பத்தி பொது தேர்தலை வந்து பார்லிமெண்ட் தேர்தலோ சட்டமன்ற தேர்தலை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணு இல்லையே. அதனால இப்போ வந்து இந்த ஆட்சி இப்பதான் வந்திருக்கு. அதனால உடனடியா பெருசா ஆட்சியை விமர்சிக்கவும் முடியாது. அதே நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகளையும் சொல்லித்தான் அவனும் லைட்டா சொல்லணும். அது மாதிரி பேலன்ஸ்டா வந்து ஒரு கூட்டணியில் இருக்கும், அமைச்சரவையிலையும் இருக்கும். அது நிதானமா போகணுங்கிறது தான் பொதுவான கருத்துக்கு. பொதுவா அங்க எம்பி மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணாரு அவரு. இங்க வந்து முக்கிய தலைவர்கள், முக்கிய எக்ஸ் எம்பிஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸ், எல்லாத்தையும் முன்னாள் தலைவர்கள், இப்படி முக்கியஸ்தர்கள் 40 பேர் இருந்திருப்போம். அதுல ஒரு சில பேர் என்னன்னு கருத்து கேட்டாரு. ஒரு அவருடைய கருத்தையும் சொல்லி இல்ல ஒற்றுமையா இருந்து கட்சியை பலப்படுத்துங்க, நல்லா செயல்படணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால இது ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு தெம்பு தர காங்கிரசுக்கு ஒரு புது உற்சாகமும் தம்பும் தரக்கூடிய நிகழ்வு. அது ராகுல் காந்தி வந்து இதுல ஒரு நாள் முழுவதும் இங்க வந்தது, கலந்துகிட்டது, சந்திச்சது, புது மாவட்டத்தில் உற்சாகப்படுத்தினது, அவங்களுடைய குடும்பங்கள்லாம் கூப்பிட்டு அவங்களோட போட்டோ எடுத்தது எல்லாம் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அது பாராட்டக்கூடிய. உள்ளாட்சி தேர்தல் பற்றியோ இல்ல நாடாளுமன்ற இல்ல உள்ளாட்சி தேர்தல் வரும்போது நாமெல்லாம் வந்து அது மாவட்ட தேர்தல் கூட்டத்தில் எல்லாரும் கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. சோ உள்ளாட்சி தேர்தலையும் கண்டிப்பா கூட்டணி இருக்கும்ல, அது வரும்போது அதை பத்தி பேசி முடிவு பண்ணலாம்.